வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆதார் டிபார்ட்மெண்ட்ல ஆதார் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் விட்டிருக்காங்க. ஓவராலா ஒரு 337 காலி பெண்கள் வந்து இருக்கு. அப்ராக்சிமேட்லி இதுக்கான சம்பளம் அப்படின்றது 25,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தேர்வும் இல்லை, நமக்கு நேரடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேர்காணல் வச்சு அது மூலியமா நம்மள வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வேலைகளுக்கு பேசிக் நீங்கள் 12th ஐடிஐ டிப்ளமோ அதுக்கு மேலே நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜும் பேசிக்கான டைப்பிங் நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் கூடுதலான முன்னுரிமை உங்களுக்கு இந்த வேலைகளில் தரப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை டச் பண்ணி சைட்டுக்குள்ளே வாங்க, அதுலேருந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க்கு. ஸோ நீங்கள் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே, இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே தாராளமாக வந்து பார்க்கலாம். இது வந்து ஆதார் ஆப்ரேட்டர் மூலியமாக நமக்கு வந்து 337 ரெக்ரூட்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேலைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகள் தான். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நேரடியான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகள் கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகள். அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே 20 அப்படின்னு நமக்கான கடைசி தேதி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ராக்ஸா உங்களுக்கு 25,000 வரைக்கும் இதில் வந்து சம்பளம் வந்திருக்கும். யுதை டிபார்ட்மெண்ட், அதாவது ஆதாரோட யுதை டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்க தான் அதை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்டர்வியூவும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு எழுத்து தேர்வு அப்படின்றது இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் ஃபைனலாக ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதுலேயே உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ், அதாவது வந்து பட்டன் வந்து தெரியுது பார்த்தீங்களா? இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளேயும் போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பேசிக்காக 12th இல்லை 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க, இல்லை வந்து ஏதாச்சும் டிகிரியோ டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் மெயினாக கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா 18 வயசுக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தனிப்பட்ட அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் செலெக்ஷன் ப்ராசஸ் தான். டேரெக்டாக இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாமோ இல்லை அடுத்தடுத்த டெஸ்டிங் ஸ்டேஜஸோ இதில் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே 20 தான் கடைசி. இந்த மே 20க்குள்ளே இந்த வேலைகளுக்கு நீங்கள் ஸ்டெப்பிங் ப்ராசஸில் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஈஸி தான். நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். அப்ளை பண்ணும்போது எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரிக்கே ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஸோ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் இங்கேயுமே நான் உங்களுக்கு லிங்க் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் நான் லிங்க் பாக்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட் முடிகிற அந்த ஆர்டிக்கல் முடிகிற கீழேயும் நான் உங்களுக்கு லிங்க் பாக்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து குழப்பிக்காமல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் டச் வந்து பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு தெரியும். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிற சேம் பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து இன்னொரு ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு, அதுவாகவே வந்துடுச்சு உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்ட்டு சேம் இடத்துலயே வந்து. ஸோ இப்போ நான் அகைன் இதை வந்து நான் வந்து டச் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ டச் பண்ணோடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல், அதாவது டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கெரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஃபிஷியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஜ் தான். இதுலேயே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 20/5/2026 வரைக்கும் டைமிங் வந்துருக்கு. ஸோ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபைனலாக பார்த்துட்டு கீழே வந்து அப்ளை நோ அப்படின்னு சொல்லக்கூடிய அம்புக்குறி போட்டு ஒரு பட்டன் வந்து தெரியும். நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் பேஜ் வந்து தான் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். நேமு, மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட் எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி உங்களை பற்றின செல்ஃப் டீல்ஸ் மேலா ஃபீமேலா எல்லா டீல்ஸுமே கொடுத்துட்டு என்ட்ரி கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு டவுட் வரும், ப்ரோ பேன் கார்டு நம்பர் இருக்குல்ல, அந்த பேன்ற இடத்துல நம்பர், அந்த பேன் கார்டு கூடிய நம்பர் வந்து கொடுக்கணும். ஓகே, என்கிட்ட பேன் கார்டு இல்லை, நான் என்ன பண்ணுறதா, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ. ஸோ பேன் கார்டு கட்டாயம் இருக்கணும்.
இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் உள்ள வரீங்க. சிம்பிளாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. லாஸ்ட் டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மே 20 வரைக்கும். ஆன்லைனில் 24 ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மொபைல்னாலும் சரி, லேப்டாப்லும் சரி, எதுலனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்லோட் யுவர் ரெஸ்யூம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெஸ்யூம் அப்லோட் பண்ணும்போது ஒன்லி பிடிஎஃப், டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மெட்டு, ஜேபிஇஜி ஃபார்மெட்லாம் இருந்தால் இதில் வந்து சப்போர்ட் வந்து ஆகாது. மெயினாக பிடிஎஃப் வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா 1 கேபிக்குள்ளே, அதாவது 1024 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த கேபி வந்து கொஞ்சம் கூட சைஸ் இருக்குது அப்படின்னாலுமே அப்லோட் வந்து ஆகாது. எரர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெட் கலரில் தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுங்க. நான் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நான் வீடியோவில் வந்து கொடுத்துட்டேன். ஆதார் ஆப்ரேட்டர் நல்ல வேலை, மாதம் ஓரளவுக்கு நல்ல சம்பளம். பட் ஆனால் நிரந்தரமான வேலை கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு வேலை வாய்ப்புகள் தான். உங்களுக்கு உங்கள் சிட்டிக்குள்ளே உங்களது இதுக்குள்ளே இப்போதைக்கு நீங்கள் வேணும், ஒரு காலைல ஒரு 10 மணிக்கு போயிட்டு நான் ஒரு 5 நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு போகலாம். ஸோ நல்ல ஜாப் தான். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி நிறைய ஜாப்ஸ் அப்டேஷன் வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் அப்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.